Hi friends, welcome to Mad Media. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம part 2 கான vlog தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி part 1 நம்ம வந்து அப்டேட் பண்ணிருக்கோம். அதையுமே என்னோட சேனல்ல வந்து பாருங்க. இன்னைக்கு வந்து day 2. இது வந்து next day வந்து நம்ம வந்து செக் அவுட் பண்ணக்கூடிய டே. பாத்தீங்கன்னா வந்து மார்னிங் 9 o'clock ஓட நமக்கு வந்து செக் அவுட் டைம் வந்து ஓவர் ஆயிரும். சோ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். சோ இப்போ பாத்தீங்கன்னா மார்னிங் நம்ம வந்து ரெஃப்ரெஷ்லாம் ஆயிட்டு வந்துட்டோம். ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டோம். நமக்கு வந்து 7:30 போல் நம்மளோட போட்டை வந்து திரும்ப ரன் பண்ணிடுவாங்க. டே 1ல் பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock போல் நம்மளோட போட்டு வந்து ஒரு இடத்துல ஹால் பண்ணியிருந்தாங்க. ஹால் பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாகவே அந்த ஒரே இடத்துல நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் வந்து 9 o'clock நம்ம வந்து செக் அவுட் பண்ணுற டைமுக்கு அவங்க வந்து அதை கால்குலேட் பண்ணி 7:30க்கு நம்ம வந்துட்டு நம்மளை வந்து பிக்கப் பண்ணி திரும்ப வந்து நம்ம ஏறின இடத்துல நம்ம வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தோன்னா பார்த்திங்கன்னா டீ எல்லாமே ரெடியாக இருந்து ஸோ அதெல்லாமே நம்ம வந்து குடிச்சிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். போட்டுமே வந்து இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். பிரேக்ஃபாஸ்ட்டையும் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பிடுவோம். நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி சட்னி சாம்பார் தான் வச்சுருந்தாங்க. ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டே வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டனால நெக்ஸ்ட் டே வந்து நார்மலாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி சட்னி சாம்பார் தான் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அதையுமே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த வியூ வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பக்கத்தில் நம்ம போகும்போது உள்ள டைமிங்கை விட நம்ம ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் வந்து ஏர்லியராகவே நம்மளை கொண்டு வந்து ட்ராப் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து அப்படி தான் தெரிஞ்சுது. டைமிங் வந்து நாங்கள் எதுவுமே பார்க்கல. ஸோ ஏறினா அந்த எக்ஸைட்மெண்ட்டில் எவ்வளோ டைம் ஆகுதுங்கிறத கால்குலேட் பண்ணாமல் விட்டுட்டோம். ஆனால் கிளம்பி கொஞ்ச நேரத்தில் நம்மளை வந்து நம்ம எங்கே வந்து செக்இன் பண்ணோமோ அந்த இடத்துல வந்து நம்மளை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து கிளம்பியாச்சு. நம்ம வந்து செக் அவுட் பண்ணுறதுக்கு டைம் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ வந்து நம்மளை வந்து அந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம எல்லாருமே கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா நம்ம லக்கேஜ் எல்லாமே எடுத்து நம்ம கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எந்த பிளேஸ்க்கு போகிறோம் அப்படிங்கிறதையும் வீடியோ வந்து கண்டினியூவாக வருது. அதையுமே பாருங்கள். நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையுமே இதில் வந்து கிளிப்ஸாக ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட்டோவில் தான் திரும்ப ரிட்டர்ன் கிளம்புனோம். எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு 40 minutes ட்ராவல் பண்ணுற மாதிரி டைம் ட்ராவலில் நமக்கு இருக்கிறது வந்து மராரிக்குளம் பீச் ரெசார்ட். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து போயிருந்தோம். அங்கேயுமே நம்ம வந்து 1 day ஸ்டே பண்ணுற மாதிரி புக் பண்ணியிருந்தோம். அங்கேயுமே இதே மாதிரி டைம் தான். நம்ம போட் ஹவுஸ்க்கு வந்து எப்படி டைம் வந்து செக்இன் பண்ணி செக் அவுட் பண்ணமோ அதே டைம் தான் வரும். ஆஃப்டர்நூன் வந்து 12 o'clock நம்ம வந்து செக்இன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து 9 o'clock வந்து நம்ம வந்து செக் அவுட் பண்ணுற மாதிரி டைமு. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து பீச் ரெசார்ட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ அங்கே தான் வந்து இறங்கியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து நம்மளை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அங்கே வந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருந்தது. ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரெசார்ட்டுமே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கேயுமே பீச்சுக்கு போகணுன்ற பிளானில் தான் போனோம். பட் அங்கே தான் எங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்னே நடந்தது. நீங்கள் என்னென்னு பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்னு புரியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெசார்ட்டை வந்து ரீச் பண்ணியாச்சு. இதுதான் அந்த ரெசார்ட்கான என்ட்ரன்ஸ் பிளேஸு. பார்த்திங்கன்னா தெரியும். போர்டு வந்து வச்சுருந்தாங்க. மராரியா பீச் வில்லாஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இதுதான் உள்ளே வந்து அந்த வியூ. அங்கேயுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. 1 day ஸ்டே பண்ணுறது. நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம உள்ளே வந்து செக்இன் பண்ணுறதுக்காக வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக்இன் ப்ராசஸில் தான் இருக்கோம். ஸோ நம்மளோட ப்ரூஃப் எல்லாமே கொடுத்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்மளோட ரூமுக்கு வந்து நம்ம வந்து போயிடலாம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து இப்போ போயிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம செக்இன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து பீச்சுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா செம மழை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் போன வேகத்தில் நாங்கள் வந்து ரிட்டர்ன் வர வேண்டியதாகிடுச்சு. ஸோ அந்த கிளிப்ஸுமே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். நாங்கள் மெயினாக போனதே வந்து அந்த பீச்சுக்கு போகணுங்கிற ஒரு ஐடியாவில் தான் போயிருந்தோம். பட் அன்னைக்குன்னு பார்த்து சரியான மழை. ஸோ எங்களால் வந்து பீச்சில் போய் என்ஜாய் பண்ணவே முடியல. ஸோ நாங்கள் ரெசார்ட்லேயே ஸ்டே பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் வந்துருச்சு. போகும்போது ரொம்ப எங்களுக்கு ஒன்றும் தெரியல. போய் ஒரு 2 minutes கூட நாங்கள் வந்து இருக்கல. டக்குன்னு வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் ரிட்டர்னும் நாங்கள் வந்திருப்போம். ஸோ பாருங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
நம்ம வந்து பீச்சுக்கு வந்து வந்துட்டோம். நீங்கள் நம்ம பார்த்தோன்னாலே தெரியும், ரொம்பவே வந்து வானம் எல்லாமே ரொம்ப மழை வர மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து மழை வராதுன்னு நினச்சி தான் வந்தோம். பட் பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து மழை வந்து டோட்டலி எல்லாமே ஸ்பாயில் ஆன மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ 2 நிமிஷம் நின்றுப்போம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து ரிட்டர்ன் வந்து நம்ம ரெசார்ட்டுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சூப்பராக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸும். நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து டைம் வந்து அதில் இருக்க முடியல. 1 டே மட்டும் தான் நம்ம வந்து புக் பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து பீச்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து எனக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து அங்கே வந்து ஒரு சிச்சுவேஷன் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பீச்சில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தோன்னா நம்ம ரிட்டர்ன் வந்து ரெசார்ட்கே வந்துவிட்டோம். ஸோ மழை வந்துருச்சு அப்படின்னு சொன்ன காரணத்தினால அங்கே வந்து திரும்ப வந்து ரெசார்ட்க்கு வந்துவிட்டோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே வந்து நமக்கு வந்து மேலே தான் ரூம்ஸ் வந்து 2 ரூம்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்து ரொம்பவே நீட்டாக வச்சுருந்தாங்க. ஃபுல்லாகவே வந்து எப்போதுமே வந்து ரொம்ப க்ளீனாக தான் வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம வந்து போட் ஹவுஸில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் ரூம்ஸு, பாத்ரூம்லேருந்து எல்லாமே ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நமக்கு ஒரு வெளியே இடத்துல போய் ஸ்டே பண்ணோம் அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் இல்லாமல் நம்ம வீட்டில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நைஸ் பிளேஸ் அப்படின்னு சொன்னோம். கண்டிப்பாக இந்த இடத்துக்கும் நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட தான் வந்தோம். ஸோ பக்கத்தில் தான் நமக்கு ரெசார்ட்லேருந்து பக்கம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்து, சரி அங்கே தான் வந்து சாப்பிட வந்தோம். ஸோ அந்தளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஃபுட்டு ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஓரளவு பரவாயில்லாமல் இருந்துச்சு, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வந்து செக் அவுட் பண்ணுற டே. இது வந்து ரெசார்ட்டில் எப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லஞ்சு, டின்னர் அந்த மாதிரிலாம் எதுவும் அரேஞ்ச் பண்ணல. நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேணும் அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட் டேவே நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா நமக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அங்கே வந்து கேரளா ஃபுட்டு இருக்குது, நார்மல் ஃபுட்டு இருக்குது. நமக்கு எது வேணுமோ நம்ம வந்து அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து அவங்க தோட்டத்தில் வந்து பலாப்பழம் இருந்துன்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் நம்ம முடிச்சுட்டு நம்ம வந்து செக் அவுட் பண்ண வந்து கிளம்பிட்டோம். நம்ம வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். பட் நமக்கு ட்ரெயின் டைம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் 2 o'clock ட்ரெயின் டைமிங். ஸோ அதனால் நம்ம வந்து இங்கேருந்து ஒரு 11 o'clock போல் நம்ம வந்து செக் அவுட் பண்ணி கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஸ்டேஷனில் போயிட்டு கொஞ்சம் ஏர்லியராக போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி நம்ம வந்து பொறுமையாக ஏறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் நம்ம ட்ரிப்பு. ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேட் மீடியா சேனலுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை பாய்.